ஸோ வி சப்போர்ட் பிஎஸ்என்எல். ஸோ எதற்காக வந்து நம்ம பிஎஸ்என்எல் வந்து சப்போர்ட் பண்ணணும்? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணாத யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சிம் அக்சஸ் வேணும். சிம் அக்சஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கால் பேச முடியும், கால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட பேச முடியும், எல்லாமே பண்ணணும். வெறும் மொபைலை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மந்த்லி நம்ம பேசுகிறோமோ பேசலையோ கம்பல்சரி ஒரு சிம் வச்சுருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 200 rupees ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், கம்பல்சன் இது. ஸோ கம்பல்சரி வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் அவங்க சிம் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ பண்ணலையோ இல்லையோ நமக்கு வந்து அவுட் கோயிங் வேணால் போகாமல் இருக்கலாம், பட் ஆனால் இன்கம் நமக்கு டிஃபால்ட்டாக வரும். ஸோ நம்ம யார்கிட்ட வேணால் நம்மள்கிட்ட காசு இல்லைனா கூட காசு உள்ளவங்க வந்து நமக்கு பேசுவாங்க, நம்ம எடுத்து பேசிகிட்டு இருப்போம். இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் நம்ம இன்கமிங் வர்றதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிம் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். சிம் ஆக்டிவேட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், மந்த்லி ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க, யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாமல் போங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி எங்களுக்கு வந்து கல்லா கட்டிடுங்க அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு சிம் ஆக்டிவேட்டில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு மந்த்லி 200 rupees பே பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணணும். அதே போல் நம்ம ஏதாவது ஒரு நெட் ஆக்சஸ் வேணும், மந்த்லி டெய்லி பேஸ் நமக்கு நெட் யூஸ் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 rupeesலேருந்து 450 வரையும் ஆகிடுது. ஸோ 1 GBக்கு ஒரு ரேட்டு, 2 GBக்கு ஒரு ரேட்டு, 3 GBக்கு ஒரு ரேட்டு, அப்படி ரேட் அதிகமாக ஒரு ரேட்டாக. ஸோ ஆவரேஜாக 450 அந்தமாரி ஆகிடும் மந்த்லி. நெட் ஆக்சஸோட அன்லிமிட்டெட் காலோட வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 rupees ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை. புரியுதுங்களா? ஸோ ஏன் நம்ம இந்த அளவுக்கு ரேட்டு ஏற்றிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியார் நிறுவனத்தை மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏன் பொது நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? ஸோ பிஎஸ்என்எல் ரேட் ஏற்றினா கூட நம்ம கவர்மெண்ட், அது வந்து ஒரு பொது நிறுவனம், ரேட் ஏற்றினா கூட நம்ம எதாவது கேட்கலாம், ஒரு உரிமையாக கேட்கலாம், அரசாங்கத்தை கேட்கலாம், ஏன் இதுமாரி ரேட் ஏற்றுறீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ இதுமாரி தனியார் நிறுவனத்தில் வந்து ரேட் ஏற்றும்போது நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அவன் வைக்கிறது தான் ரேட்டு. ஸோ அதன்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தனியார் நிறுவனம் ரேட்டு இறக்கிடுவான். ஸோ பிஎஸ்என்எல் நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ பிஎஸ்என்எல் வந்து எங்கேயுமே டவர் கிடைக்காம அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டிலே உயரமான மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் மலை தான். ஸோ அவ்வளோ உயரத்துலேயே வந்து கிடைக்கிற ஒரே ஒரு நெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த டவருமே கிடைக்காது. அதே போல் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிற ஒரே ஒரு டவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம்லாம் அங்கே வந்து டவர் வைக்க மாட்டாங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா திடீர்னு வந்து குண்டு போட்டு தகர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து அங்கே வந்து டவர் வைக்க விரும்பலாங்க. அந்த விரும்பாத இடத்துல கூட இவங்க வந்து டவர் வச்சு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நெட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்க பிஎஸ்என்எல் நிறுவனம் ஏன் இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க? ஸோ அப்படின்னா வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. என்ன ரீசனால என்கரேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னா இவங்க வந்து பொது நிறுவனத்தை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா தனியார் முதலாளிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதாவது இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க பார்த்திங்களா தனியார் முதலாளிகள், அவங்களாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் அடக்கி சைலண்ட்டாக வச்சுக்கிறாங்க. பிஎஸ்என்எல் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அப்படி ஒரு நிறுவனம் இருக்கா அப்படிங்கிறதே வெளியில் காட்டிக்க மாட்டுறாங்க. அப்படி தான் வந்து இந்த கவர்மெண்ட் போயிட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து இப்போ சென்னையில் வந்து பெருவெள்ளம் இருந்துச்சு. பெருவெள்ளம் வரும்போது எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தனியார் நெட்வொர்க் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு எந்த ஒரு நெட்வொர்க்குமே கிடைக்கவே இல்லை, ஒரு 2 days கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த டைமில் கூட பிஎஸ்என்எல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நெட்டு கொடுத்தாங்க. ஸோ எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா நிறுவனமும் வந்து பயந்துச்சு, தண்ணியில் போய்ட்டு நம்ம வந்து எதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம டவருக்கு எதாவது பாதிப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் வந்து அந்த டைமில் கூட டீசல் போட்டு ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஎஸ்என்எல் மட்டும்தான் அந்த டைமில் டவர் கிடச்சிச்சு. ஸோ இப்படிலாம் முடியாத இடத்துல கூட டவர் கொடுக்க முடிஞ்ச அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுபோல் தனியார் முதலாளிகள் சுரண்டுவதை தடுக்க முடியும். நன்றி.